அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது. இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக சூரியனின் உச்ச பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் அதன் காரணமாக கிடைக்க போகும் பலன்களும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் பலம் வருகிறார். குரு 2இல் இருப்பது அளவற்ற நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி பலம் வருகிறார். சனி பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் விரயத்தில் கணிதத்தின்படி இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் விரயத்தில் வலம் வருகிறார். சுக்கிரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்று மிகவும் வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானமாகிய 6இல் இருப்பது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்றுத் தருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலுவாக சுகஸ்தானத்தில் அமருகிறார். செவ்வாய் 4ற்கு வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விரயத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் 14ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறார். சூரியன் உச்சம் பெறக்கூடிய தருணம் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு வெகுவளவுல இருந்து வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நினைத்தபடியே பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்து வலம் வர போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரன் பல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது 12ஆம் தேதி வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க. பௌர்ணமி தினமாக பார்க்கப்படுகிறது. குருவிற்கு நிகரான பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு தேய்பிறை சந்திரனாக மாறினாலும் நல்ல பல வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திரனின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு தனஸ்தானத்திலும் சனி விரயத்திற்கு மாறினாலும் லாபஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை வலுவாக கொடுக்கக்கூடிய இறுதி தருவாயில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிலும் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். வீண் அலைச்சலும் சிரமமும் கட்டுப்படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த
தருணத்தில் பலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சூரியன் உச்சபலம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். இருந்தாலும் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமாகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். புதிய வாய்ப்புகளில் ஏமாற்றம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களுக்கு கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை குறைப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. பொருளாதார ரீதியான உயர்வை காணக்கூடிய வகையில் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வர்த்தக ரீதியான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவி இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளுக்கு மிக வலுவாக கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகங்கள் அதீத பலத்துடன் வலம் வருவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பாராத உங்களது தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு சினிமா துறை உள்ளிட்ட பல விஷயங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் செயல்பட்டு பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பிற கட்சியினுடன் இருக்கக்கூடிய போட்டிகளை வளர்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஒன்று. பெற்றோரின் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். ஓய்வின்றி உழைப்பதால் அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக வலுவாக மேசராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அற்புதமாக மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும்.